This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேங்க, கண்டிப்பாக 1 PM நமக்கு சூப்பராக உட்காரும், கண்டிப்பாக வின்னிங் எடுத்து கொடுப்பேன்னு. பாருங்கள் 287 டியர் 1 PM, அதாவது இன்றைக்கி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை பாருங்கள். 287 ரேட்டுங்களா, ஃபுல் வின்னிங்கும் அழகாக மெம்பர்ஷிப்பில் எடுத்து கொடுத்துட்டேன். சூப்பரான வின்னிங் எடுத்துட்டோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று தான் டியர் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. 2வது நாளே அருமையான வெற்றி, ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு ரைட்டுங்களா. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டியர்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்கள் பெனிஃபிட்ஸ் தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் 6 நம்பருங்க ரைட்டுங்களா. 60 ரூபா டிக்கெட் வச்சா கூட 300 ரூபா தாங்க ஆச்சு. ஜஸ்ட் 6 நம்பர் ரைட்டுங்களா. 30,000 ரூபாய் அமௌண்ட்டு வின்னிங்கு வாங்கியிருக்காங்க நம்மளோட மெம்பர்ஷிப்பில். எல்லாருமே எவ்வளோ பேர் டியர் ப்ளே பண்ணுறாங்களோ எல்லாமே வாங்கியிருக்காங்க. நீங்கள் டியர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேங்களா, லெவல் 3 லெவல் 4 போட்டுக்கோங்க ரைட்டுங்களா. டியர் 3 ஷோ வந்துடும், கேலும் வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்த இந்த 1 PMக்கு இன்றைக்கி கேரளாவுக்கும் பார்த்துருவோம் ஓகேங்களா. அப்படி இந்த இடத்துல இங்கே சைபர் 28 நமக்கு ரிசல்ட் வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், சைபர் 28 ரிசல்ட் வந்துச்சு. நான் அந்த அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டா, இதில் ஒரு லைன் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி தான் வர சான்ஸ் இருக்குன்னு. பட் அவன் எப்படி எடுத்தானுங்க பாருங்கள், சைபர் 28 வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் எப்படி ரிசல்ட் எடுத்தானாங்க பாருங்கள். இந்த இடத்துல இது ரெட்டாக மாத்திரம் பாருங்கள், இதை இப்படி எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா. ஒரு சேஃபில் எடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இல்லைங்களா, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சைபர் 28 அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் அப்படின்னா இல்லைங்களா, சைபர் 6 சைபர்னு 1 மட்டும் பவர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து சைஸில் முடிச்சுட்டாங்க. சேஃபில் புரியுதுங்களா பாருங்கள். அடுத்த நாளுங்க ரிசல்ட்டு பாருங்கள், சைபர் 6 சைபர். புரியுதுங்களா. இந்த மாதிரி நிறைய தடவை எடுத்திருக்காங்க. நீங்கள்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அதே பேட்டர்ன் படி இன்றைக்கி பார்க்கும்போது நான் 2-3 விஷயத்தை கம்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு நம்பரை நான் சொல்லுவேன் ஓகேங்களா. இப்போது இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போகிறோம், அதேமாதிரி சேம் பேட்டர்னில் அதே மாதிரி 888 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே எப்படி நமக்கு ஃபுல் ரிசல்ட் வந்துச்சோ, சைபர் 28க்கு சைபர் 28 ஃபுல் ரிசல்ட் வந்துச்சோ, அதே மாதிரி பேட்டர்னில் 888 இங்கே வந்திருக்கு. நம்ம அதே மாதிரி வந்து சேம் பேட்டர்ன் படி என்ன பண்ணலாம், ஒரு சைஸை பாக்ஸ் போடலாம் ஓகேங்களா. அதே மாதிரி சைஸில் சேம் பாக்ஸ் போடலாம். பாருங்கள் போடுவாமல் அதே மாதிரி பாருங்கள், சேம் பேட்டர்ன் அவன் என்ன பேட்டர்ன் எடுத்திருந்தானோ அதே பேட்டர்ன் படி தான் நான் வைக்கிறேன். நீ ஏன் இந்த 345 வச்சுருக்கேன், இந்த மாதிரி 888 வர இடத்துல எல்லாம் அப்படி மேலே வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஏன் இதை வச்சுருக்கேன் அப்படின்னா காரணம் இருக்குது. 2 கம்பேரிஷனில் சேம் ஒத்து போகிறதுனால தான் காரணம் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ 345 இருக்குது. இங்கே வந்து சைபர் 6 சைபர் அப்படின்னு 1 மட்டும் பவர் பண்ணியிருக்கான். நம்ம அதே மாதிரி பவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 395 வரலாமா, சான்ஸ் இருக்கானா, சான்ஸ் இருக்குங்க ரைட்டுங்களா. 395க்கு ஒரு சான்ஸ் இருக்கானா, சான்ஸ் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறேன், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இதிலிருந்து பாக்ஸ் போடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போது எஸ்டர்டே பிஃபோர் நமக்கு ரிசல்ட் என்னங்க, சைபர் 68ங்க இல்லைங்களா. 1 குறைச்சினா வேணுதான். எஸ்டர்டே பிஃபோர் வந்த ரிசல்ட்டு சைபர் 68ன்னு வச்சுருந்தான் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நேற்று வந்து ரிசல்ட்டு பாருங்கள் 888 இல்லைங்களா. அங்கே பாருங்கள் 888 புரியுதுங்களா நம்பரு 888. இந்த மாதிரி 3 நம்பர் வந்து ஒரு நம்பர் பவர் வச்சானா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த மாதிரி லைன் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வச்சு பவர் வைக்கிறப்போ இங்கே அதில் போர்டு நம்பர் மட்டும் ஒன்று வச்சு என்ன பண்ணுவான், அடுத்த நாள் ரிசல்ட்டை கொண்டு வருவான். அப்படி பார்த்தாங்க என்னங்க இருக்குது, 346 இருக்குங்க. நாம் இங்கே ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 345 பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே என்னங்க இருக்குது, 346 இருக்குது. சிமிலராக ஒத்து போகுது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுதா, 3 நாளும் வருது இல்லைங்களா. எகைன் 3 நாளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 34 39 இல்லைங்களா. 34 39 அதே மாதிரி 84 89 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது 2 கம்பேரிஷன் படி பார்க்குறப்பவும் என்ன நமக்கு ஒத்து போகுது, நம்பர் சேமாக சிமிலராக ஒத்து போகுது. என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் இது வரதுனால தான் நான் சொல்கிறேன். இன்னும் 2 லைன் பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போது இது ஒரு பழைய சார்ட்டு. இந்த பழைய சார்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன், இந்த பாக்ஸ் ரெட் கலர் பாக்ஸ். ஸோ கவனமாக கவனிங்க ஓகேவா. இப்போது இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு நாள் பாருங்கள் 977 ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நான் இதிலிருந்து வரோம் அப்படின்னா இந்த சைபர் 6 சைபர் வந்துச்சு இல்லைங்களா ரிசல்ட்டு, அதிலிருந்து வரோம். இப்போ இந்த டபுள்ஸ் பேட்டர்ன் மட்டும் பாருங்கள். அப்போ அந்த 9க்கு 6ஆம் நம்பர் வச்சுக்கிட்டு டபுள்ஸ் வந்திருக்கு, அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. புரியுதுங்களா. இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு பழைய சார்ட்டுங்க. ஸோ அதனால தான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். சைபர் 6 சைபருக்கு அப்புறம்
478ன்னு நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. அடுத்த நம்பர் என்ன வந்துருக்கு பாருங்கள், 478க்கு என்னங்க இருக்குது, 4க்கு 4 இருக்குது, 2க்கு 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது இல்லைங்களா. ஜஸ்ட்டு ஒரு நம்பர் கழித்து நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. புரியுதுங்களா. ஸோ அடுத்தது நமக்கு அடுத்த என்ன ரிசல்ட்டு அப்படியே பாருங்கள். அடுத்து நமக்கு 287 அடித்தாங்க ரைட்டுங்களா. அப்போது ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், 287க்கு இந்த பிசி மட்டும் பாருங்கள் 8 7க்கு 37 இருக்கும். 37 என்னங்க 87 பவர் பண்ணி பார்த்தா இல்லைங்களா. அப்போ இங்கேயுமே 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா. அப்போ ரைட் டு லெஃப்ட் பார்த்தோமா, இப்போ ஜிக்சாக்கெலாம் மாறிடும் பாருங்கள். அப்போது லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தோமா, இப்போ ஜிக்சாக்கெலாம் மாறும்போது இப்போ ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். ரைட் டு லெஃப்ட் பார்த்தா முந்தா நேரத்து என்னங்க ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியுதா. முந்தா நேரத்து ரிசல்ட்டு 068 இல்லைங்களா. இங்கே பாருங்கள் 5 அப்படியே ஃபுல் பவர் பாருங்கள் 0 6 8 இந்த மாதிரி ஃபுல் பவரில் வரும்போது புரியுதுங்களா. இந்த மாதிரி ஃபுல் பவரில் வரும்போது எகைன் கொண்டு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா நல்லாவே இருக்குது. அப்போ 068 அப்படிங்கிறப்போ என்னங்க வச்சுருக்கான், அடுத்த நாள் ரிசல்ட்டு நேற்று நமக்கு அப்போது 888 கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டான். புரியுதுங்களா. அப்போ எத்தனை நாள் இது ஃபாலோ ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குன்னு பாருங்களேன் இல்லைங்களா. அப்படியே ஃபாலோவிங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேற்று 888 நம்பரு, அப்போ 3ஆம் நம்பரை ஒன்று பவர் பண்ணி 8 8 8ன்னு இது கொண்டு வந்துட்டான் ஸ்ட்ரைட்டாக. அப்போ அடுத்த நாளுமே பாருங்களேன் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். நமக்கு இந்த லைன் படி பேஸ் பண்ணி வந்தால் அடுத்த நாளுமே என்ன தான் இருக்குது, 338 தாங்க இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணணும். இப்போ நீங்கள் கீழேருந்து ஒரு நிமிஷம் பாருங்கள், மேலே பாருங்கள் ஓகேங்களா. கீழேருந்து மேலே பாருங்கள். கீழேருந்து மேலே பார்த்தா 068 அப்படிங்கிற நம்பர் கீழே பாருங்கள் அப்படியே 513 இருக்கும். பாருங்களேன் 513 068ன்னு இருக்கும் இல்லைங்களா. அடுத்த நாள் பாருங்கள் 338ன்னு மேலே இருக்குது. அதாவது நீங்கள் கீழே இருந்து பார்க்க சொல்கிறேன் ஓகேங்களா. மேலேருந்து இப்போ கொண்டு வந்து லைனை பார்த்தோம், இப்போ கீழே இருந்து பார்க்க சொல்கிறேன். அப்போது 068ங்கிற நம்பர் 513 இங்கே இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் நேற்று 888 இங்கே பாருங்கள் 338 இருக்குது. அப்போ 888 வச்சுக்கலாமா. அப்போது கீழேருந்து மேலே போய் கொண்டு போனாலும் இந்த இடத்துல என்னங்க இருக்குது, அடுத்த நாள் பாருங்கள் 388 இருக்குது. அப்போ நம்ம காமனாக இன்னைக்கு எகைன் 8ஆம் நம்பர் வரலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது இது விஷயம் ஓகேங்களா. எகைன் ஏன் சொல்கிறது 888ங்கிறது என்ன பண்ணலாம் 838 இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 688 இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குங்க. நான் எதையுமே என்னோடய பர்சனல் கலெக்ஷனை வச்சு தான் நான் கொடுப்பேன் ஓகேங்களா. இது ஒரு லைன் பார்த்தாச்சு, இன்னொரு லைன் பார்த்துட்டு நம்ம பெஸ்ட்டாக நம்பர் கொடுத்துருவோம். இப்போது அதே இடத்துல தான் இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏன் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் பாக்ஸ் வச்சு நவுத்துறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ப்ளூ பாக்ஸ் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ளூ பாக்ஸ் வச்சுருக்கேன். எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு மட்டும் ரிசல்ட் 287ன்னு அடித்தான். அப்போ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 6 பவர் பண்ணால் 1, ஸோ 187ங்கிறது நமக்கு கவர் ஆகும் இல்லைங்களா. முந்தினத்து ரிசல்ட்டு இல்லைங்க ஆச்சு 287க்கு 187 இங்கே இருக்குது இல்லைங்களா பவரில். அடுத்த நாள் அப்படியே பாக்ஸ் நவுத்தி வைக்கிறேன் பாருங்கள். அடுத்த நாள் பாருங்கள் என்னங்க ரிசல்ட்டு 068 இல்லைங்களா. 068 அப்படிங்க பாருங்கள். 068க்கு என்ன கொடுத்துருவான்னு பாருங்கள். 068க்கு இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள் 653 இருக்கும். புரியுதுங்களா. 653 இருக்கும் இல்லைங்களா. அப்போ பாருங்கள் 5க்கு 0 இல்லைங்களா, 6க்கு 6, 3க்கு 8. இங்கேயும் பாருங்கள் அப்படியே 3 நம்பருமே பவர் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது. ஸோ நம்ம ஆக்சுவலி இந்த லைன் தான் மேலேருந்து கீழே பார்த்தோம். அப்படி பார்த்தாலும் இங்கே பாருங்கள் இதே லைன் தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இதே லைன் தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தாலுமே 068 வருது. அதுக்கு அடுத்த பாருங்கள் பாக்ஸ் மாற்றி வைக்கிறாங்க பாருங்கள் 888 அப்படின்னு நமக்கு வந்துச்சு. என்னங்க இருக்குது பாருங்கள் 883. புரியுதுங்களா. இந்த 3 நாளாக எந்த மாதிரி ஒத்து போகுதுன்னு தெரியுங்களா பாருங்கள். 287 068 888 புரியுதுங்களா. இந்த மாதிரி லைன் கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இங்கே நவுத்தி பார்த்தோன்னா என்னங்க இருக்குது பாருங்கள் 138 831 புரியுதுங்களா. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் 8838 வரது சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 3888 இந்த மாதிரி சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இங்கேயுமே பாருங்கள் இந்த மாதிரி லைன் பேட்டர்ன் படி பார்த்தாலுமே என்ன வருது நமக்கு 138 வருது. அப்போது நமக்கு ஒரு சான்ஸ் என்னென்னு தெரியுங்களா 138 ஒரு சான்ஸ் எடுக்கலாம். இங்கே ஏ போர்டு இருக்கிறதுனால நம்ம ஏ போர்டுக்கு இங்கே ஏ போர்டை எடுத்துக்கலாம். அதாவது உள்ளே இருக்கிற ஏ போர்டுக்கு இந்த ஏ போர்டை எடுத்துக்கலாம். இந்த ஏ போர்டு எடுத்து என்னங்க ரிசல்ட்டு 454 புரியுதுங்களா. இந்த 454 ஏன் கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னா என்னோடய போஸ்ட் கால்குலேஷனில் இந்த மாதிரி 4 5 9 5க்கு சான்ஸ் வருதுங்க. ஸோ அதனால தான் காமிக்கிறேன். இங்கேயுமே நம்பர் இருக்குது. நீங்கள் இதை அழிச்சிட்டு ஹரிசாடலாக போட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதை வந்து இப்போ ஹரிசாடல் பாக்ஸ் போடுறேன் உங்களுக்கு புரியும் நல்லாவே பாருங்கள் இல்லைங்களா. இப்படி ஒரு ஹரிசாடல் பாக்ஸ் போட்டாலும் பாருங்களேன் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன்.
888 அப்படின்னு முடிகிறப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அப்படியே கொண்டு வந்து சி போர்டில் இதை எடுப்பான். புரியுதுங்களா? எந்த மாதிரி எடுப்பான்னு பாருங்களேன். பாருங்கள், இந்த சி போர்டில் வச்சுட்டுனா இந்த பாக்ஸை இந்த மாதிரி எடுப்பான். புரியுதுங்களா? எப்படி சொல்கிறேன்னா, இங்கே 888ன்னு முடிகிறப்போ இதை அப்படியே என்ன பண்ணுவான், எல் சேஃபில் எடுப்பான். 888 454 எடுக்க கூட சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமான பேட்டர் நம்ம கண்டினியூ ஆகுது இல்லைங்களா? ஸோ காமனாக நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரியுதுன்னா, எகைன் 8 வரதுக்கான சான்ஸ் மறுபடியுமே நாங்கள் இருக்குது, சான்ஸ் இருக்குது. பட் 8 3 வரலாம் இல்லைங்களா? இல்லைனா நமக்கு என்ன வரலாம், இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 454. புரியுதுங்களா? இந்த மாதிரி லைன் வந்து பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்தில். ஏன்னா இந்த மாதிரி எல் சேஃபில் புரியுதுங்களா, இந்த மாதிரி 888 அதாவது இந்த இடத்துல முடியும் போது கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவான், கொண்டு வந்து ஹரிசாண்டலில் இருக்கிறத வெர்டிக்கலாக இருக்கிற நம்பர் எடுப்பான். 888 454ன்னு எடுப்பான் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போவும் சொல்கிறேங்க, மெம்பர்ஷிப்புக்கு சொன்ன மாதிரி அழகாக வின்னிங் எடுத்து கொடுத்தோம் 1 மணி ஷோக்கு. கேரளாவுக்குமே சூப்பராக நம்பர் உட்காருங்க. சரிங்களா? மெம்பர்ஷிப்பில் ஜாமன் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டான நம்பர் எடுத்து கொடுத்துருவேன். நமக்கு ஒரு நாள் உட்காரலனாலும் அடுத்த நாள் சூப்பராக உட்காரும், உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், இதில் 7-8 நம்பர் கொடுத்துருக்கேன். முக்கியமான நம்பர் மட்டும் நான் எடுத்து கொடுத்துருவேன். ஏபிபிசிஎஸ்சி எக்ஸாக்டாக 3 நம்பர் பிசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். நீங்களே பார்த்துட்டு எப்படி தந்துட்டு வரேன்னு. போர்டு அப்படி தான் நமக்கு ஹிட் ஆகும். எந்த போர்டு எக்ஸாக்டாக வேணுங்கிறது வேணும்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள், எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ 2 மணிக்காட்ட இன்றைக்கி இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுவோம் 2 to 2:30 மணிக்கு. ஸோ ஜாயின் பண்ணினா மெம்பர் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதோட கணிப்பு. தேங்க்யூ.